ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்கு. எல்லாரும் பரபரப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. சேஃபா இருங்க. சேஃபா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு நம்ம நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஒரு ப்ராப்பர் ஐயங்கார் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். வீடு தான் இது, வீட்டு சாப்பாடு என்ன, வீடே தான். என்னன்னா இவங்க கிட்ட வந்து ஆனியன் கார்லிக்லாம் யூஸ் பண்ணாம தினந்தோறுமே சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவே அது உண்மையா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு சாப்பாடுங்க. இந்த ஒரு பட்ஜெட்ல இப்படி ஒரு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சவால். ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகியிருக்கான். 5 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க அப்படின்னா டேஸ்ட் இல்லாம நம்ம மக்கள் வரவேற்பாங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஹவுஸ் ஆஃப் அன்னபூர்ணாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா W டேங்க் ஸ்ட்ரீட், லலிதா நகர், திருவான்மியூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் ஒண்ணுமே இல்ல, தெப்பக்குளத்துக்கு எதிர்க்கே இருக்குங்க. இவங்க கூகுள் மேப்ல ஈஸியா லொகேஷன் போட்டு வந்துடலாம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெளியிலேயே வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸும் வந்து தீபாவளிக்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு லிஸ்டே போட்டிருக்காங்க. ரைஸ் லிஸ்ட். சாப்பாடுக்கு வந்து இங்க வெளியில என்ட்ரன்ஸ்லயே வந்து டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஃபைனலா சாப்பாடு வந்துருச்சு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கூட்டு கொடுத்துருக்காங்க, ரசம், சாம்பார், காரக்குழம்பு, ரோஸ் பொரியல், ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல், எல்லாம் ரைஸ் வந்து ஒரு பவுல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பளம், கேர்டு. பேருனா ரவிகாந்தா? இங்கதான் வேலை செய்றீங்களா? எவ்வளவு நாளா? இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கும் தெரியுமா? ஓ, 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆனா நீங்க ஒரு வருஷமா தான் இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த மீல்ஸ்ல வந்து பருப்புடி நெய்லாம் வருமாண்ணா? சாம்பார், ரசம், ஓ சரி. முக்கியமா இங்க வந்து ஆனியன் கார்லிக் கிடையாது. ஓ, ஓகே ஓகே. இது ஹோட்டல் பக்கம் இருக்கு. கார்லிக் ஆனியன் சேர்க்க மாட்டோம். எல்லா நாளுமே சேர்க்க மாட்டோம். ஓ சரி சரி. 5 நாள் முட்டைக்கு 2 நாள் சக்கரை பொங்கல். இனி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல். மொத்தம் 4 நாள் கேசரி. ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் டிஃபரெண்டா மாறும். ஸ்வீட் பாயசமா மாறும். ஓ சரி. ரெகுலரா நமக்கு தேவையான விஷயம் கரெக்டா சொல்லிட்டாரு அண்ணா. ரைஸ் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா நல்லா சாப்பிடுறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனியன் கார்லிக் எல்லாம் போடாத ஒரு சமையல் தான். அரைச்சு விட்ட சாம்பார் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. சுட சுட கொடுத்தாங்க. அவரைக்காய் சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான்ல. காயெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். சுரக்காய் கூட்டு. எனக்கு வந்து சாம்பாரும் காரக்குழம்பும் ஒரே கலரா இருக்கு. எது சாம்பார் யாரு எது காரக்குழம்புன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்பெல்லாம் தெப்பையே சாப்பிட்றோம், இல்லைன்னா நமுத்துரும். நான் எதிர்பார்க்கலாம் லைட்டா ஸ்பைசியா நல்ல ஒரு ஃபிளேவருங்க. அந்த அரைச்சு விட்ட சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிளேவர் கொடுத்து நல்லா இருக்கு. அதே மாதிரி அவரைக்காய் சாம்பார் சொன்னதுனால அந்த அவரைக்காயோட ஃபிளேவரும் நிறைய இறங்கிருக்கு. ஏகப்பட்ட அவரைக்காய் போட்டிருப்பாங்க போல, நமக்கு வரல. தேவா மருதம்டா, சான்ஸே இல்லை. அற்புதமான டேஸ்ட், வார்த்தையே இல்லை டேஸ்ட் சொல்றதுக்கு. சில இடங்கள்ல வந்து ஃபெஸ்டிவல் டேஸ்ல மட்டும்தான் ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இது இங்க வந்தீங்கன்னா எல்லா நாளுமே ஃபெஸ்டிவல் தான், இன்னைக்குமே போட மாட்டாங்க அப்படின்றதான் சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னா இங்க ரைஸ்லாம் குலையாம வேறையா நிறைய பேர் இப்படிதான் வருவாங்க, விரும்புவாங்க ஹோட்டலுக்கு வர்றவங்க. பருப்பு பொடி இதெல்லாம் இல்லாததுனால நம்ம வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவோம். இந்த கூட்டை வந்து எனக்கு ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்னு தோணுது. கூட்டெல்லாம் அன்லிமிட்டட் தான், வேணா நம்ம வாங்கிக்கலாம். அப்பளமும் கூட்டம் வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு அம்சமா இருக்கும். நல்லா இருக்கு கூட்டோட ஃப்ளேவர். அப்படின்னா நிறைய காய் போட்டிருக்காங்க. நல்லா அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிருக்காங்க, நல்லா வேக வச்சு. ஃபைனல்லாம் வந்து இந்த தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி போட்டதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர். நிறைய பேர் வந்து ரைஸ்க்குலாம் போட்டு கூட்டு சாப்பிடுவீங்களான்னு தெரியல. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. வத்த குழம்பு ஊற்றுங்க, காரக்குழம்பு இல்லை வத்த குழம்பு. நல்லா திக்கா இருக்கு, கிரேவி மாதிரி. சுண்டக்காய் போட்டிருக்காங்க.
வத்தக்குழம்புனா சுண்டக்காய் இருக்கும். இல்ல வேற நிறைய பேர் கேக்குறீங்க, எல்லா இடத்துலயும் சாம்பார், காரக்குழம்பு, ரசம் இது மாதிரிதான் இருக்கும். மீல்ஸ்னாலே அதானேங்க இருக்கும். நீங்க என்னங்க புதுசா சொல்றீங்கன்னு. என்ன இருக்குன்றத நம்ம எப்படிங்க சொல்றது? வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்கா? இந்த கூட்டு இவ்வளவு டேஸ்டா இருக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிடணும். நான் சொன்ன மாதிரி இதுவுமே நல்லா திக்கா இருக்கு. வத்தக்குழம்பு கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்காங்க. அது ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. திக்கா இருக்குங்க. இதுலயுமே நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. சுண்டைக்காயை வந்து நல்லா வறுத்து போட்டிருக்காங்க. அந்த சுண்டைக்காயோட எசன்ஸும் இறங்கிருக்கு. ஓவரா சுண்டைக்காய் வந்து குக் ஆகாம பொரிச்சு போட்டதுனால அந்த கசப்புலாம் தெரியல. இதுலயுமே நல்ல ஒரு தனியாவும் மிளகையும் வறுத்து போட்ட ஒரு ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃப்ளேவர் கூட வந்து என்னன்னா அந்த தோரம்பருப்பு ஒரு ஃப்ளேவர் வருது. நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஏன் வந்து வத்த குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிறது தான். இது வந்து இந்த மாதிரியான வத்த குழம்புலாம் வந்து ஒரு சில இடங்கள்ல கிடைக்கும். அதனால இதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஸ்பைசி இருக்கிறதும் தெரிஞ்சுட்டு இல்லாத மாதிரியும் இருக்கு, இருக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி என்னதான் சொல்ல வர அப்படின்றீங்களா? சாப்பிடலாங்க. அதுக்குன்னு வந்து ரொம்ப ஸ்பைசியாகவும் சாப்பிடக்கூடாது, ஸ்பைசினஸ் இல்லாமலே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சந்தோஷமா இருக்கும். இது ஒரு வத்த குழம்பெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சான்ஸே இல்லை. ஹோட்டல் பேரை சொன்னோடனே எனக்கு இந்த வத்த குழம்பும் கூட்டோட டேஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். நான் சொன்ன மாதிரியே ரைஸ் அதிகமா இருக்குங்க. நான் ரசம் சாப்பிட்றது இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வத்த குழம்பு சாப்பிட்டேன். அதனால ரசத்தை குடிச்சிட்டு தயிரை ஊற்றிக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் இங்கேயே படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோ வயிறு முட்டை சாப்பிட்டேன்னா. ரைஸை விட தயிர் தான் அதிகமா இருக்கும் போல. நான் சொன்ன மாதிரி தான் இருக்கு. ரைஸை விட தயிர் தான் அதிகமா இருக்கு. சால்ட்டும் வந்துருச்சு. இதே மாதிரி ஊறுகாய் எப்பயாச்சும் தான் எனக்கு கர்ட் ரைஸ் சாப்பிடணும்னு தோணும். ஊற்றும் போதே பார்த்துருப்பீங்க, நல்ல திக்கான கர்டா. சால்ட் வந்து கம்மியா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் கர்ட் ரைஸ். அந்த ஸ்வீட்னஸ் போகாது. கர்ட் ரைஸ் தான் லாஸ்டா கர்டு சாப்பிட்டா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பருப்புடைய வந்து சாம்பார் ஓவர் டேக் பண்ணிருச்சு இந்த இடத்துல. அதே மாதிரி சாம்பாரை வத்த குழம்பு ஓவர் டேக் பண்ணிருச்சு. சக்கரை பொங்கல் வந்து குட்டியோண்டு கப்பலை கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல. எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லாம தெரியல, சொல்லலாம். பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட், செம்ம ஸ்வீட். ஏன் அப்படி சொன்னேன்னா பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டு நல்லா அம்சமா இருக்கு. கொஞ்சமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கு. துண்ணையில கொடுப்பாங்க தெரியுமா, அந்த அந்த இதுதான் இருக்கு. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே சாப்பாடு பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்பெஷல் சவுத் இந்தியன் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல்னு சொல்றதோட நல்ல ஒரு பாரம்பரிய முறையில பண்ணியிருக்காங்க சாப்பாடு எல்லாமே. சாம்பார்ல இருந்து வத்த குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க. ஃபைனலா ஸ்டார்டிங்ல சாப்பிட வேண்டிய செகண்ட் போனேன், ஃபைனலா சாப்பிட்டேன். அந்த சக்கரம் பொங்கல் டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்குலாம் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல நிற்கும் போல. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். பெஸ்டான மீல்ஸுங்க. ஒரு 5 years ஆயிடுச்சா இவங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க டேஸ்டோட காரணம் தான். ஏன்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாம இப்படி ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு விஷயம் கிடைக்காது. ஆனா நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா அந்த ருசி மாறாம கொடுக்கறது தான் வந்து இவங்களோட தனித்துவம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா நான் இவங்களை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னோட வே இப்படி இருக்கு. நல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியல. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 130 rupeesக்கு வந்து செம்ம ஒர்த்தான ஃபுட்டு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.